சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஊறுகாய் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு அரைநெல்லிக்காய் ஊறுகாய். சின்ன நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நெல்லிக்காய் இது. இது வந்து சும்மா சாப்பிட்றக்கே ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு மிளகா அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னாலே நல்லா இருக்கும். இந்த ஊறுகாயும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். சரி வாங்க, இந்த அரைநெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடாயில ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஊறுகாய்க்கு வந்து எப்போதும் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு வேளை நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயிலே தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண பாருங்கள், நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கிறேன். சும்மா கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெந்தயம் இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணியும் போடலாம். நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறேன், அதனால நான் இப்படி வெந்தயமாகவே போட போகிறேன். இல்லை எண்ணெய் சூடாச்சு, இதில் இந்த கடுகு வெந்தயமும் போட்டுக்கலாம். நல்லா பொரியணும் கடுகு வெந்தயமும். கடுகு வெடிச்சிட்டு இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே பெருங்காயமும் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் எச்சாவே சேர்த்துலாம். பெருங்காயத்தோட ஃப்ளேவர் எப்போது ஊறுகாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட நம்ம நெல்லிக்காய் சேர்த்திடலாம். அரைநெல்லிக்காய் இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு அரைநெல்லிக்காய். இது நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு துணி வச்சு நல்லா ட்ரையா தொடச்சிடுங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இது சும்மாவே சீக்கிரமா கெட்டு போயிடும், ரொம்ப நாளைக்கு தாங்காது இந்த ஊறுகாய். மேக்சிமம் நீங்க வந்து ஒரு மாசம் வச்சுக்கலாம். அதே ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு மாசம் ஸ்டோர் பண்ணலாம் இந்த ஊறுகாயை. இது வெளியில வச்சு யூஸ் பண்ண முடியாது, இது சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கம்மியாவே செய்யுங்க. ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில அப்படியே வதக்கிக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடி இது வந்து நம்ம நார்மல் சில்லி பவுடர். இது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர். இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது காரம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு கலருக்காக வேண்டியதாக சேர்த்துறேன். இது இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா நம்ம நார்மல் மிளகாத்தூளே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல இது மிளகாய் பொடியோடு சேர்த்தி இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெல்லிக்காய் வந்து நார்மலா விட்டமின் சி நிறைய இருக்கும் நெல்லிக்காயில. அரைநெல்லிக்காயிலையும் அதே விட்டமின் சி இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இது பல்லு பயங்கரமா கூசும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உப்பு மிளகா அப்படி தொட்டு சாப்பிட்றக்கே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஊறுகாயும் நல்ல டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஊறுகாய். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வெளியில வைக்க வேணாம், இது ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது அவ்வளோ நாள் இருக்காது, இது வேகமா தீர்ந்து போயிடும். ஏன்னா அரைநெல்லிக்காய் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால வேகமா தீர்த்துருவோம். நம்மளோட அரைநெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இந்த டேஸ்டியான அரைநெல்லிக்காய் ஊறுகாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.